படத்தில் காட்டியுள்ள ஒரு சுற்றில் மின்னோட்டம், அதன் மின்னோட்டத்தின் அளவு இங்கு காட்டப்படுகிறது எனில், அந்த மின்னோட்டம் இருப்பது. விதி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு சதுரத்திற்கு நுழையும் மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகை வெளியேறும் மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். இது வந்து கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா எனப்படும் கிர்ச்சாஃப்பின் மின்னோட்ட விதி. இதுதான் முதல் விதி. இடது சந்திப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இடது பக்கத்துல வந்து 10 ஆம்பியர் நுழைகிறது. அது கீழ்கிளையில் வந்து 6 ஆம்பியர் செல்கிறது. இதே மேல்கிளையில் செல்லும் மின்னோட்டம் வந்து 10 - 6 = 4 ஆம்பியர். ஏன்னா வந்து உள்நோக்கி செல்லக்கூடியது பிளஸ், பின்னோக்கி செல்லக்கூடியது மைனஸ். அப்போ 4 ஆம்பியர். அதே மாதிரி மேல் சந்திப்பு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து வெளியிருந்து 1 ஆம்பியர் வந்து நுழையுது படத்துல பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இடது கிளையில் வந்து 4 ஆம்பியர் நுழைகிறது. அப்போ உங்களுக்கு வந்து வருவது நுழைவு ரெண்டுமே என்னது ஒரே உங்களுக்கு வந்து சந்தி நோக்கிங்கிறதுனால 2 கூட்டும் பொழுது 5 ஆம்பியர் வலது மேல் கிளையில. அதே மாதிரி கீழ் சந்திப்பை பொறுத்த வரைக்கும் இடது கீழ் கிளையில் வந்து 6 ஆம்பியர் வருது. அதே மாதிரி கீழே இருந்து 2 ஆம்பியர் வருது. படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். எனவே வலது கீழ் முறையும் 6+2 8 ஆம்பியர். வலது சந்திப்பை பொறுத்த வரைக்கும் மேல் கிளையில் 5 ஆம்பியர் வருது, கீழ்கிழமை 8 ஆம்பியர் வருது. இப்போ ரெண்டு வந்து என்னது, ரெண்டோட கூடுதல் வந்து 13 ஆம்பியர்.